දැන් ඔක්කොම දෙනවා. ඒ කියන්නේ මෙහෙට ඩිස්කස් කරොත් අපි ඊට පස්සේ வழக்கு போனாதான் உங்களுக்கு அங்கால பாதிப்பும் இல்லை. நாங்கள் இந்த ஏர்போர்ட்ஸில் இருக்கிற இந்த நெட்டை அங்கால எடுத்து பாறை இங்கே இருந்து அங்கால எடுக்கணும். அங்கெல்லாம் செய்யும். இந்த மேற்பத்தை மகே இடமட்ட கண்டே பார்க்கலைக்கே உங்களுக்கு இதில் எந்த பாதிப்பும் இல்லை. நீங்கள் இருக்கிற மாதிரி அப்படி இருக்கலாம். நாங்கள் ஏர்போர்ட்ஸில் இடத்தை எடுத்து தான் ரோட் போடணும். உங்களுக்கு எந்த பாதிப்பும் முதல்ல அரசாங்கம் வழக்கு போட்டு அது கிடையாது. நாங்கள் இப்போ அரசாங்கம் வந்த பிறகு எங்களோட இருக்கிற எங்கள் பகுதியில் இருக்கிற அந்த ஏர்போர்ட் இருக்கிற பகுதியை எடுத்துட்டா நாங்கள் ரோட் போட போகிறோம். அதுக்கு உங்களுக்கு பாதிப்பும் ஏற்படாது. அப்படிதான் எடுக்க போறாங்களா செய்ய போறாங்களா பெரிய பாதை போட்டு அது உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை இல்லாம நாங்க ஏர்போர்ட் காணி எடுத்துட்டா பெரிய ரோடு உங்களுக்கு சட்ட ரீதியாக அதுக்குரிய அனுமதி எல்லாம் மிஸ்டர் தந்துருக்கோம். உங்களோட காணிக்கு நாங்க எடுக்கிறோம். ஏர்போர்ட் காணிக்கு தான் நாங்க எடுத்து ரோட் போடணும். உங்களோட காணி உங்களுக்கு வேற இந்த இடத்துல பிள்ளைகளை கிரிக்கெட் விளையாட வேண்டாம். இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பிரதி அமைச்சர் அவர்கள் வருகை தந்திருந்தார். இன்றைய இருக்கின்ற சர்வதேச விமான நிலையம் மட்டக்களப்பு விமான நிலையத்தின் குறைபாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டு அதை நிவர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகளை அமைச்சர் அவர்கள் தெரிவித்து கொண்டோம். அடுத்ததாக இந்த எங்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டிய பாதை தொடர்பான விடயத்தையும் களத்தில் சென்று பார்வையிட்டதுடன் இந்த பாதை விடுவிப்புக்கு தேவையான நிலத்தினை அந்த பிரதேச மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான இடத்திலே நாங்கள் அந்த இடத்தை வழங்கி அதனூடாக பாதை திறப்பதற்கூடாக வேலை திட்டத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதனூடாக பாதையை அமைப்பதற்கு அந்த புதிய பாதையை அமைப்பதற்கு தேவையான ஆடிஏ ஊடாகவும் உள்ளூர் திணைக்களங்களுக்கு ஊடாகவும் தொடர்புபடுத்தி அந்த பாதை அமைப்புக்கு தேவையான விடயங்களை விடுவிப்புக்கு தேவையான விடயங்களை வெகு விரைவாக மேற்கொள்ள இருக்கின்றோம். මඩකල්පුව දිස්ත්‍රික්කයේ විශේෂ සංචාරයකට එකතු වුණා. ඒකෙදී අපි පළමුවෙන්ම මේ මඩකල්පුව ජාත්‍යන්තර ගුවන්තොටුපළ විශේෂ නිරීක්ෂණයකට භාජනය කරා. ප්‍රධාන කරුණු කාරණා දෙකක් මත. ඒ කියන්නේ එකක් අපි යුද්ධය නිමා වෙලා සෑහෙන කාලයක් ගත වුණත් මේ ප්‍රදේශවාසීන් මුහුණ දුන්න ප්‍රධාන ගැටලුවක් තිබුණා මේ පාරක් සම්බන්ධයෙන්. මේක මම හිතන්නේ පහුගිය කාලය ඇතුළතම විසඳලා තිබ්බේ නැහැ.
ඉතින් අපි මැදිහත් වෙලා මම හිතන්නේ ඒකට අවශ්‍ය ඉඩම් නිදහස් කිරීමේ කටයුතු දැන්ටත් කරලා තියෙන්නේ අපි. ඒකේ ගම්වාසීන්ට හිරිහැරයක් නොවන ආකාරයෙන්. ඒ කියන්නේ එතුමන්ලා ජීවත් වෙන භූමියෙන් අත්පත් නොකරගෙන වරා මේ ගුවන් තොටුපළ සහ නාවික හමුදාව සතු ඉඩම් වලින් අපි පාර ලබා දෙන්න තීරණය කරලා අපි දැන් මේ වෙනකොට ඉඩම් නිදහස් කිරීමේ කටයුතු කරලා තියෙනවා. නමුත් අපිට ප්‍රාදේශීය වශයෙන් අවශ්‍ය සම්බන්ධීකරණය කරලා ඒක විධිමත්ව කඩිනම් කරන්න අපි උපදෙස් ලබා දුන්න අදාළ නිලධාරීන්ට. ඒක තමයි අපේ ප්‍රධාන කාරණාව උනේ මේ තියෙන නිරීක්ෂණ චාරිකාවට. ඒ වගේම අපි ගුවන් තොටුපළ සම්බන්ධයෙන් ගත්තාම අපේ රජයේ වැඩ පිළිවෙලක් තියෙනවා මේ සංචාරක කර්මාන්තය ඒ කියන්නේ දෙගුණයකින් වගේ ප්‍රමාණයකින් ඉහළට දාන ඉස්සර අවුරුදු 2-3 ඇතුළත. ඒක නිසා අපිට අවශ්‍ය වෙනවා අලුත් සංචාරක new destinations ඕන වෙනවා. ඉතින් ඒකට අපිට මේ ගුවන් තොටුපළ කොයි ආකාරයෙන්ද සම්බන්ධ කරගන්න පුළුවන් කියන කාරණා සම්බන්ධයෙන් අපි දීර්ඝ සාකච්ඡාවකුත් කරා. මේකට අපි මෙතනින් එහාට නිවැරදි ශක්්‍යතා වාර්තා හදමින් අපි මේ ගුවන් තොටුපළ ඉදිරියට දියුණු කරන එක ගැන සලකා බලන්න සූදානම් දැන්. ඒ වගේම දිස්ත්‍රික්කයේ පැත්තෙන් ගත්තාම අපි අමාත්‍යාංශයක් විදිහට මේ වෙනකොට විතා විශාල මුදල් ප්‍රමාණයක් අපි වෙන් කළා තියෙනවා මේවර අයවැයෙමුත්. ඉතින් ඒක නිසා යටිතල පහසුකම් කියන්නේ මාර්ග සංවර්ධනයේ උතුරු නැගෙනහිර මොන ආකාරයට සිද්ධ වෙන්න ඕනේ මේ වෙනකොට අපි මේ මෙතනින් පස්සේ අපි යනවා RDA ඉංජිනේරුවන් මුණ ගැහෙන්න යනවා. ඒ වගේම දුම්රිය ස්ථානට යනවා, CTB බස් ස්ටෑන්ඩ් වලට යනවා. ඒ නිසා අපි මේ ප්‍රදේශයේ තියෙන දියුණුව මොන ආකාරයෙන්ද අපේ තියෙන අයවැයට සමගාමීව කරන්න කියන එක හොයා බලන්න අපි මෙතනින් එහාටත් සංචාරය කරන්න බලාපොරොත්තු වෙනවා.